குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, தெனாலிராமன் கதைகள்ல 10வது பகுதி. பூனை விலையில் குதிரை. தெனாலிராமன் வசித்து வந்த ஊர்ல வையாபுரி அப்படின்றவரு ரொம்ப பணத்தாசை பிடிச்சவரு. அவர் வந்து வேலை செய்யறவங்களுக்கு வந்து அதிகமான வேலையை கொடுப்பாரு. ஆனா சம்பளம் வந்து ரொம்ப குறைவான சம்பளத்தை தான் அவர் கொடுப்பாரு. இதை பத்தி கேள்விப்பட்ட தெனாலிராமன் வந்து அவரை திருத்தறதுக்காக ஒரு திட்டம் போட்டாரு. தெனாலிராமன் ஒரு நாள் வந்து அவர்கிட்ட போய், என்னோட பையனோட படிப்பு செலவுக்கு வந்து பணம் வேணும், அதுக்கு நீங்க வந்து எனக்கு கடனா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ வந்து பணக்காரன் வந்து, எப்படி நீங்க பணத்தை திருப்பி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு உடனே தெனாலிராமன் வந்து, என்கிட்ட உயர் ஜாதி அரேபிக் குதிரை இருக்கு, அதை வந்து ஆஹ் நல்ல விலை போகும், அதோட உடல்நல தேர்ன உடனே நான் வந்து அதை வித்து உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர்கிட்ட சொன்னார். அந்த உடனே அந்த பணக்காரரும் இவர் சொன்னதை நம்பி நம்பி பணம் கொடுத்துடுறார். பணத்தை வாங்கின தெனாலிராமன் வந்து அவரோட மகனோட படிப்புக்காக பணத்தை செலவு பண்ணிட்டாரு. பல மாசம் போயிட்டே இருந்துச்சு. ஆனா தெனாலிராமன் வாங்கின பணத்தை வந்து அந்த பணக்காரர்கிட்ட கொடுக்கவே இல்லை. அதனால தெனாலிராமனை பாக்குறதுக்காக தெனாலிராமன் வீட்டுக்கே வந்து பணக்காரர் வந்து, இந்த மாதிரி நீங்க குதிரையை வித்து நீ பணம் தரேன்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் தரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, உடனே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் வந்து, சரி, குதிரையை வித்து நான் பணம் தரேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் சந்தைக்கு புறப்படும் போது குதிரையும் ஒரு பூனையும் அழைச்சிட்டு போறாங்க. சந்தையில வந்து தெனாலிராமன் வந்து பளபளப்பான குதிரையை வந்து பார்க்கும்போது பெரிய கூட்டம் கூடி இருந்துச்சு. அதனால அந்த செல்வந்தர் வந்து தெனாலிராமனை பார்த்து, உன்னோட குதிரை என்ன விலை போகும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் வந்து, குதிரையின் விலை 1 பவுன் அப்படின்னு சொல்றாரு. பூனையின் விலை 500 பவுன். ஆனா ஆனா இந்த பூனையும் சேர்த்து நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த குதிரையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்றாரு. தெனாலிராமனோட பேச்சு அவருக்கு தப்பா தெரிஞ்சாலும், குதிரையை வாங்கணும்ன்ற ஆர்வத்துல வந்து 501 பவுன் கொடுத்து குதிரையும் பூனையும் வாங்கிக்கிறாரு. அந்த 501 பவுன்ல 1 பவுனை மட்டும் பணக்காரனுக்கு கொடுக்குறாரு தெனாலிராமன். ஆனா வந்து பணக்காரன் வந்து 1 பவுனை வாங்க மறுக்கிறாரு. குதிரை வந்து அதிக விலைக்கு போகும்னு நினைச்சுதான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன், ஆனா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு தெனாலிராமன் கிட்ட பணக்காரர் சொல்றாரு. அதுக்கு தெனாலிராமன் வந்து, ஐயா, இந்த குதிரையை வித்துதான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னேன், அதே மாதிரி வித்து 1 பவுனை வந்து உங்களுக்கே கொடுத்துட்டேன், நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொன்னோடனே பணக்காரர் வந்து 500 பவுன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்களோட வழக்கு வந்து மன்னர் வந்து போகுது, கிருஷ்ணதேவராய மன்னர் கிட்ட போகுது. உடனே அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, 2 பேரும் விசாரிச்சுட்டு தெனாலிராமன் செஞ்சதுதான் எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கான கதை இதுதான். எல்லாரும் இந்த சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பை பை.